திருப்புகழ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நம்மளுடைய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு பாடல் இருக்குமா. இந்த பிரச்சனை அப்படின்னா, அதுக்கான திருப்புகழ் இங்க இருக்கும். எனக்கு இப்ப வந்து ரொம்ப நோய் பிரச்சனை, வயிறு வலி பிரச்சனைன்னா, அதுக்கு ஒரு பாடல் இருக்குமா. என் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டங்களா மட்டும் தான் இருக்கு அப்படின்னா, அதுக்கு ஒரு பாடல் இருக்குமா. அந்த மாதிரி திருப்புகழ்ல நெறைய விஷயங்கள் இருக்கு. அதே மாரி இந்த கந்தர் அனுபூதி இருக்கு இல்லையா? ம். 51 பாடல்கள். அது ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னதே சொன்ன மாரி தான். முருகன் சொல்ல கிளி கிளி பாடி பாடுது. இருக்கும். கிளி ரூபத்துல இருந்து அருணகிரிநாதர் பாடியிருப்பாரு. அதனால இந்த பாடல்கள் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த பாடல்கள் அப்படின்னு சொல்லப்படுது. நிறைய நோய்களால கஷ்டப்படுறவங்க இன்னைக்குமே வந்து திருப்புகழ கேட்டு உடல்நிலை சரியா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களும் நான் நெறைய பார்த்துருக்கேன். திருப்புகழ் வகுப்புலாம் இப்ப நெறைய பேர் எடுக்குறாங்க. நம்மளுடைய சிறப்பு விருந்தினர்கள் கூட எடுக்குறாங்க. அந்த வகுப்புல கூட நெறைய ஆச்சரியங்கள் நடந்ததா, அந்த மாதிரியான விஷயங்களும் நம்ம கேட்டுருக்கோம். இது மட்டும் இல்லாம இந்த அருணகிரிநாதரை தேடிய பயணம் இருக்கு இல்லையா? அந்த பயணம் நாங்க ஆரம்பிக்கும் பொழுது, முதல்ல நாங்க எங்க போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முள்ளன்றம். இங்க தான் அவருடைய வாழ்க்கை ஆரம்பிச்சதால, நாங்களும் அங்க தான் முதன் முறையா போனோம். அங்க பார்த்தீங்கன்னா, நாங்க இங்கருந்து சென்னையிலருந்து போகும்பொழுதே இது என்னுடைய பெர்சனல் அனுபவம். ம். இங்கருந்து போகும்பொழுதே முதல்ல நாங்க கிளிய தான் பார்த்தோம். ஓ! எனக்கு அதுக்கு முன்னாடி வரைக்குமே அந்த ஒரு பயணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்குமே, எனக்கு அருணகிரிநாதரை பத்தி நெறைய விஷயங்கள் தெரியாது. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் தான் தெரியும். அப்ப நான் கிளிய தான் முதன் முதல்ல பார்த்தேன்.